பண்ணேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட்டு நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு என் கூட இருக்கிறவங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர், கோவிந்த் சார், அப்புறம் வந்துட்டு புன்னகைப்பூ கீதா மேடம். ஸோ இவங்க வந்துட்டு இப்போது இந்த புன்னகைப்பூ கீதா மேடம் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இப்போது ஸ்ரீலங்கன் மேட்ரு அப்படி எடுக்கிறோம் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ நம்ம சார் வந்துட்டு ஏதோ என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எடுத்துட்டாரு. ஸோ பட் அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் இது நிறைய பேர் வந்துட்டு இது பிரச்சனையாகும், இது சென்சார் ஆகுமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இலங்கை தமிழர்களை பற்றி படம் எடுத்தால் அது சென்சார் ஆகாதுன்னு நினைக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. என்னோடய ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா அதில் கூட நிறைய கட்டு இருந்தது, டைலாக் மியூட் இருந்தது. பட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கட்டு இல்லை, ஒரு டைலாக் மியூட் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இலங்கை தமிழர்களை பற்றி படம் எடுத்தால் ஒரு பயம், அது வியாபாரம் ஆகாது அப்படிலாம் இல்லை. நம்ம மக்களோட உணர்வை நம்ம சொல்லாமல் வேறு யாரை சொல்லுவாங்க? இப்படி நம்ம எல்லாருமே பயந்து போனால் அது என்ன ஆகும்? ஸோ அந்த மாதிரி துணிச்சலாக வந்த புன்னகைப்பூ கீதா மேடம் அவர்களுக்கும் நம்ம கோவிந்த் சார் அவருக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மது சார். ஸோ ஒரு படம் பண்ணும்போது நமக்கு வந்து கேமராமேன் நல்லா வேணும் அப்படின்போது, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தூவானு ஒரு படம் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். சார் அந்த படத்துக்கு கேமராமேன், அது அவருக்கு தெரியாது. அந்த படத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். ஸோ அப்போவே வந்துட்டு நான் டிசைட் பண்ணேன், இவர் கூட வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு படம் பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம 2வது படம் பண்ண போகிறோம். அப்போது சாருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்ட உடனே அவர் உடனே வந்து என்ன சொன்னார், நான் உங்கள் படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னார். ஸோ அப்போ அது வரைக்கும் எனக்கு ஒரு பயம் இருந்தது, சரி ஒரு வேளை அவர் ஒத்துக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் படம் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்தது, உடனே ஓகே சொன்னார். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, 2 பேருக்குமே ஒரே ஃபீல் இருக்கும். அதாவது அவருக்கும் பிளாக்ன்றது ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் சொல்லுவார், ஒரு இது ரொம்ப பிளாக்காக இருக்கும். அப்போ நான் கிட்ட வரும்போது சொல்லுவார், சத்யா பிளாக்காக இருக்கான்னுவார். இல்லை சார் பொம்மை தெரியுது இல்லை அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ அப்போ வந்து 2 பேருக்குள்ள டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருந்தது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவரோட அனுபவம் தான் நம்ம வயசு. ஸோ நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் சார் வந்துட்டு முடியாது, அந்த ஷாட் எடுக்க முடியாதுன்னு சொன்னதே இல்லை. ஸோ அது வந்துட்டு அவருக்குள்ளே அதில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவருக்குள்ளே பேசி எடுத்து அதுக்கு என்ன சரி பண்ணலான்னு தான் யோசிப்பாரே தவிர, என்கிட்ட வந்து சொல்லி நீங்கள் இப்படி மாற்றிக்கங்கன்னு அவர் சொன்னதே இல்லை. ஸோ அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்துட்டு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ நான் வந்து அவர் ஒரு மியூசிக் டைரக்டராகவே பார்க்க மாட்டேன், என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி தான். நாங்கள் 2 பேருமே வந்து இந்த டியூன் எல்லாம் ஓகே பண்ணதெல்லாம் ஏசி ரூம்லேயோ அங்கேயோலாம் இல்லை. ரோடு கடையில் டீ சாப்பிடும்போது, அங்கே போகும்போது, இங்கே போகும்போது சும்மா இப்படியே பேசி வந்த டியூன்ஸ் தான் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு ஒரு மெலடி வந்து நம்ம இப்படி கேட்குறோம் அப்படின்னா ஒரு டைரக்டரோட ஃபீல் புரிஞ்சுக்கிட்டு அந்தளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக இந்த ரொம்ப நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்து நிர்மல்னு ஒருத்தருக்கு தான். ஸோ ஏன் அப்படின்னா, எதுக்கு எல்லாமே நிர்மலுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தான் வந்து இந்த படம் முடிக்கிறதுக்கு காரணம். ஒரு படத்தை ஆரம்பிக்கலாம், ஒரு படத்தை எடுக்கலாம், எப்படி வேணாலும் போடலாம். பட் இந்த படத்தை முடித்த பெருமை வந்துட்டு அவருக்கு மட்டும்தான் சேரும். ஏன்னா ஒரு படம் பார்த்தாரு, டப்பிங் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. படம் ரொம்ப கருப்பாக இருக்கும். ஏன்னா ஒரே இருட்டுக்குள்ளே நிறைய போகும், பொண்ணு ஒரு மாதிரி பேசும், பையன் ஒரு மாதிரி போகிறான், அந்த ஒரு டார்க் ஃபீலு, சிமெண்ட்டு என்ன அப்படின்றது கூட அந்த டீட்டெயில் கூட அதில் இருக்காது. ஸோ அதை பார்த்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம இந்த படத்தை முடித்து, இது வந்து சின்ன படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஆடியோ வந்துட்டு நல்ல ரீதியில் போகணும். அப்போ வந்து நீங்கள் வந்து போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நானே சொல்லுவேன் சார் 12 சீட்டு போதுமேனு, இல்லை 15 சீட்டு தான் அடிக்கணும். ஸோ வந்து அவருக்குள்ளே அந்த சினிமா அந்த ஆசை தான் வந்துட்டு இந்த படம் வந்து இந்த லெவலில் முடிக்கிறதுக்கான ஒரு காரணம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு 12-1 மணிக்கெலாம் வந்து செக் பண்ணணும் போகணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. ஒரு ப்ரொடியூசர்னால் சொன்னோம் போனோம் அப்படி இருப்பாங்க. பட் அவர் வந்துட்டு நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணணும் அதே மாதிரி அவரும் என் கூட நான் சும்மா இருந்தால் கூட ஃபோன் பண்ணி சார் இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். ஸோ வந்து அவருக்கு அந்த திங்கிங் வந்துட்டு ஃபுல்லாகவே சினிமாவிலே இருக்கிறதுனால வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த எஸ்ஜி ஃபிலிம்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களாகவே இருக்கும். ஏன்னா இப்போ அதை நிர்வாகம் செய்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்களும் தகுதியானவங்களுமா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நல்ல டீம் வச்சு சிவப்பு அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு முழுக்க வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே நான் எப்போவுமே அப்படியே சீரியஸாக போகிற ஒரு படம் இல்லை. இது வந்துட்டு ஒரு பக்கா கமர்ஷியல்னால் என்ன, ஓடுற படம் கமர்ஷியல் படம், ஓடாத படம் இல்லை, அப்படி தான். பட் அப்படி இல்லாமல்
இதில் வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஒரு சாதாரண மனிதனோட ஒரு வாழ்க்கை எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக இதை வந்துட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது தமிழ் சினிமா, தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு நல்ல கதைகளை வந்துட்டு என்றைக்குமே கைவிட்டதில்லை. அப்படி கைவிட்டுட்டாங்கன்னா இந்த படம் நல்ல படம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்காக என் படம் நல்ல படம் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. நம்ம நினைக்காத படங்கள்லாம் நல்லா ஓடி இருக்கும், நினச்ச படங்கள்லாம் ஓடாமல் போயிருக்கும். பட் என்னோடய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை நான் எடுத்திருக்கேன். ஸோ உணர்வுகளை கரெக்டாக எடுத்திருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்டு அவங்களோட உணர்வுகள் தானே தவிர இது என்னோட தனி மனிதனோட உணர்வு இல்லை. நான் பார்த்து சந்தித்த 100 பேரில் 80 பேர் சொன்ன வார்த்தை, நான் கேட்க போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை, ஏன்பா அவங்க தான் அப்படின்னா நீங்கள் வேறு வந்து எங்ககிட்ட ஏன் இதை டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்களை விட்டுருங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட உணர்வுகளையும் நம்ம எல்லா தமிழ் மக்களும் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற உணர்வுகளையும் சேர்த்து இந்த சிவப்பு அப்படின்ற ஒரு படம் உருவாகிருக்கு. ஸோ இந்த படம் வந்து மிக விரைவில் திரைக்கு வர இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு வந்து நீங்கள் எல்லாருமே பெரும் ஆதரவை கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு நான் சொல்ல வந்திருக்கிற விஷயம் வந்துட்டு உங்கள் மூலியமாக தான் போய் ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த நான் சொன்ன விஷயத்த, அதாவது அனாதரவாக இருக்கிற அந்த மக்களை ஒன்று ஆதரிங்க, இல்லை கைவிட்டுருங்க. அவங்கள வச்சு அரசியல் பண்ணாதீங்க. கேவலம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறத விட, ராஜ்கிரண் சார் சொல்கிறத விட, இந்த கம்பெனி சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோரும் சொல்லணும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்து சம்பந்தப்பட்ட எல்லா நடிகர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், எல்லா தொழிலாளிகளும் சத்யசிவாவை லவ் பண்ணி அதிலே எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு மனசு ஒரு ஈர்ப்பை உண்டாக்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அது பேசப்படணும். அது என்னுடைய பேசப்படுங்கிறது என்னுடைய நம்பிக்கை, பேசப்படணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. வணக்கம். இந்த படத்தின் நாயகன் நவீன் சந்திரா அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்கும் வணக்கம். முன்னாக முக்தா கோவிந்த் சார், அப்புறம் புன்னகை, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா என் அர்லி ஸ்டேஜ் ஆஃப் என் கெரியரில் இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைச்சினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதில் நிறையா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்கோப் இருக்குது. அப்புறம் சத்யா சிவா சார், இந்த டே 1 நம்ம ஷூட் பண்ண நாள்லேருந்து ஷூட் எண்ட் பண்ணுற வரைக்கும் என்னை அந்த கேரக்டர்லேயே அப்படியே வாழ உள்ள விட்டுட்டாரு. லைக் இப்போ நான் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தால் ஷூட்டிங் ஸ்பாட் நினைவு வருது. ஸோ சத்யசிவா சார் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்து பல ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம், ஆக்டிங் எல்லாம், அவர் சொல்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ஆமாம் நான் இதுக்கு முன்னே பண்ணலன்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. தேங்க்யூ சார், இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. அப்புறம் மது அம்பட் சார், நான் ஃபஸ்ட்டு ஷூட் அவர் கூட மது அம்பட் சார் தான் ஷூட் பண்ணுறான்னு சொன்னோன்னே கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. பட் மானிட்டர்கிட்டே போய் உட்காந்தப்போ சொன்னார், ஹாய், ரொம்ப யூத்ஃபுல்லாக யங்ஃபுல்லாக ஹாயான்னு சொன்னார். அப்பா, இப்போ நம்ம டென்ஷன் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னு நினச்சேன். நான் லைக் அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய டெக்னீஷியன் கூட நான் ஒர்க் பண்ணது. அப்படியே ராஜ்கிரண் சார் படம் பார்த்தா அப்படியே டஃப்பாக பில்ட்டாக இருப்பார். அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும். சார் ஷூட்டிங் வந்த உடனே ஐயோ சார் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். வந்த உடனே தம்பி நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். அது கவலைப்படாதீங்க, படம் நல்லா பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். அது ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்ஃபியர். ஸோ ரூபா மஞ்சரி கூட ஒர்க் பண்ணுறது கூட ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டீமாக எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணோம். மியூசிக் சொன்னேன்னா சார் சூப்பர் சார். இட் வாஸ் வெரி க்ளோசர் டு அவர் ஹார்ட். நல்லா சோல்ஃபுல்லான சாங்ஸ், கதைக்கு என்ன வேணுமோ அந்த சாங்ஸ் தான் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு படத்தில் நான் நவீன் சந்திரா ஒரு ரோல் பண்ணதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்து முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தது முக்தா கோவிந்த் சாருக்கும் சத்யசிவா சாருக்கும், அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது
டேக் பண்ணியிருக்க புன்னகை பூர்கீதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு படம் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணும்போது அந்த டேரக்டருடைய வேவ் லென்த் ஃபஸ்ட் நமக்கு செட் ஆனால் தான் அந்த சாங் நல்லா வரும். எனக்கு சீனு சாருக்கு அப்புறம் சிவா சார் ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தென்மேற்கு பருவாட்டும் இப்போ 2 சாங் ஃபுல் படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்துட்டு டியூன் பண்ணேன். இதுலேயும் 2 சாங்கு சார் வந்து விஷுவல் பண்ணிட்டாரு. பார்த்துட்டு டியூன் பண்ணேன். ஏன்னா அவர் போன படம் கழுகு படம் வந்து சாங் ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகிடுச்சு எல்லா சாங்குமே. ஸோ இந்த ஆல்பம் கண்டிப்பாக நமக்கு நல்லா வரணும். அவரும் நானும் அவரும் செல்லவன் வந்து தெய்வமே தெய்வம்னு தான் கூப்பிட்டுப்போம். தெய்வம் இந்த ஆல்பம் ரொம்ப நல்லா வரணும் தெய்வமே. ஏன்னா போன ஆல்பம் வந்து ரொம்ப நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வரணும்னா கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணுவோம் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட வேலைங்கிற விதமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப ரசனையாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பிஜிஎம் கூட வந்துட்டு நான் ஒர்க் பண்ணி வச்சுருப்பேன். வந்து கேட்டுட்டு அழகாக கூலாக சொல்லுவார். நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் தெய்வமே இது நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது நல்லா ட்ரை பண்ணலாம், ஒரு சோல்ஃபுல்லாக அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொன்னார். ரொம்ப அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு 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 கஷ்டமே இல்லை. அப்புறம் வந்து படம் பார்த்தேன் நான். ராஜ்கிரண் சார் வந்துட்டு ரொம்ப 16 வயசு 17 வயசுலலாம் அந்த ராசாயன் மனசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அவருடைய படத்துக்கு மியூசிக் போது இன்னும் அதை விட ரொம்ப சந்தோஷம். மதம்பட் சார் வந்துட்டு ஏற்கனவே வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கேமரா அப்படிங்கும்போது ரொம்ப எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே ரொம்ப சார், அப்புறம் நவீன் சந்திரா, அதுக்கப்புறம் ரூபமஞ்சரி, நம்பி ராமன் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது நான் என்னுடைய படங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு யதார்த்தமான படங்களுக்கு தான் நான் நிறைய மியூசிக் பண்ணியிருக்கேன். ஒரு லைஃபாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. எப்படி மதையனை கொண்ட வந்து ஒரு நம்ம உள்ளே போன ஒரு தேனி மாவட்டத்துலேருந்து பார்த்த மாதிரியும் இந்த படம் வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஒரு லவபிளான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சட்டிலாக ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். அப்புறம் சாங்ஸ் வந்து சினேகன் சார் 3 சாங் ஒர்க் பண்ணியிருக்காரு. கபிலன் வைரமுத்து ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்காரு. வைரமுத்து சார், கபிலன் வைரமுத்து, மதன் கார்கி எல்லாரும் கூட நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இவர் கூட ஒர்க் பண்ணுறது இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸ்னேகன் கூட கேட்க வேண்டாம், என்னுடைய க்ளோஸ் நண்பர் அவர் வந்துட்டு ரொம்ப 2 பேருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னுடைய டியூனுக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு லிரிக்ஸ் வந்துட்டு. ஹரிஹரன் சார், ஸ்ரேயா கோஷல், கார்த்திக், வேல்முருகன் எல்லாருமே ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து என்ன அறிமுகப்படுத்தினது வந்து சீனு சாருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி இந்த படத்தில் வந்து நானும் ஒரு சாங் பாடியிருக்கேன். நான் ட்ராக் தான் பாடினேன், அதை வந்து ஆடியோவில் வச்சே தீர்வுன்னு சொல்லி சத்யேஸ்வர் சார் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக நன்றி கடமை பட்டிருக்கேன் சார். ஸோ கோவிந்த் சாருக்கு நன்றி கடமை பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். மீண்டும் நம்ம வந்து கண்டிப்பாக வெற்றி அளவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.